ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவல் 2025 சிபிடி 2க்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணால் மார்க் வந்து நம்ம அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும், அதே மாதிரி ஜிகேல உள்ள இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன, அதே மாதிரி டெய்லி எவ்வளோ நேரம் படிக்கணும், எப்படி பிளான் பண்ணி படித்தா நம்மளால் மேக்ஸிமமாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், இது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ என்டிபிசி கிராஜுவேட் லெவல் சிபிடி 1 ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிபிடி 2க்கு நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம், எப்படி வந்து ஃபாலோ பண்ணோம், என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் மெயினாக இது. ஓகேவா? ஓகே, ஸோ இதில் சிபிடி 2 பொறுத்த வரைக்கும் சிபிடி 1 மாதிரியே தான், சிலபஸ் வைஸ் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. சிபிடி 1ல் என்ன சிலபஸ் இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்க போகுது. இங்கே பேட்டர்னில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸே இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா 100 கொஷின் வந்து 1.5 மணி நேரத்தில் நீங்கள் அட்டன் பண்ணணும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே 1.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா 120 கொஷின், அவ்வளோதான். 20 கொஷின் பார்த்தீங்கன்னா இங்கே சிபிடி 2ல் எக்ஸ்ட்ரா நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ். மற்றபடி பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா, சிபிடி 2ல் அதிகமாக ஸ்கோர் பண்ணால் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செக்ஷன் எது அப்படின்னா மேக்ஸும் ரீசனிங்கும் தான். ஓகேவா? ஏன்னா மேக்ஸும் ரீசனிங்லையும் நீங்கள் ரெண்டும் சேர்த்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 70 மார்க் வந்துடுது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிகே செக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மார்க்கு, மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 மார்க்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஃபுல் மார்க் நீங்கள் அடிச்சிட்டிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜிகே போர்ட்டில் வந்து நீங்கள் ரொம்ப நீங்கள் மெனக்கடணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு 25 மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணாலே ஓரளவுக்கு நீங்கள் சேவர் சைடு போயிடலாம். ஓகேவா? அதாவது பாதி நீங்கள் ஸ்கோர் பண்ணாலே போதும். நீங்கள் இங்கே கம்மி பண்ணிட்டீங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 70க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 65க்கு கீழே போயிட்டீங்க அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜிகேல நீங்கள் மார்க்கை வந்து நீங்கள் அதிகமாக எடுக்கணும். ஆனால் ஜிகேல எடுக்கிறது கஷ்டம். ஓகேவா? ஸோ 25 to 30ன்றது பார்த்தீங்கன்னா ஜிகேல ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் எல்லாராலையும். ஓகேவா? ஸோ அப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் மாடரேட் லெவலில் இருந்து கேட்டாலும் சரி, இல்லை வந்து ஒரு ஹார்ட் லெவலாகவே இருக்கட்டும், எப்படி பார்த்தாலும் ஒரு 65லேருந்து 70 வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாரும் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் எல்லாரும் ஸ்கோர் பண்ணுற செக்ஷனில் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஃபுல் மார்க் நீங்கள் எடுக்க பார்க்கணும். எல்லாரும் ஸ்கோர் பண்ண வேண்டிய செக்ஷன்லேயே நீங்கள் கம்மியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணால் நீங்கள் ஜிகே செக்ஷனில் தான் நீங்கள் அதை காம்பன்சேட் பண்ணி ஆகணும். அங்கேயும் நீங்கள் சரியாக ப்ரிப்பேர் பண்ணல, அங்கேயும் மார்க் வாங்கலைன்னா கிளியர் பண்ணுறது கஷ்டமாக போயிடும். ஓகேவா? ஏன்னா இப்போ சிபிடி 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஜஸ்ட் வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான். ஓகேவா? நீங்கள் வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆனால் சிபிடி 2 பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் பேஸ்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதான்றதை தீர்மானிக்க போகிறதே பார்த்தீங்கன்னா இந்த சிபிடி 2 மார்க் தான். ஓகேவா? ஸோ இப்போ ரொம்ப முக்கியமான பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எழுத போகிற இந்த சிபிடி 2 எக்ஸாம் தான். ஓகேவா? ஸோ அப்போ இந்த எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதிகமாக மார்க் எடுத்து வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கிடைக்கிறது உறுதியாகும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே நீங்கள் வெறும் கட் ஆஃப் மட்டும் கிளியர் பண்ணால் போதுமா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு கட் ஆஃப் வந்து ஒரு 85 வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, நீங்கள் 87 மார்க் எடுத்திருக்கீங்க, கட் ஆஃபோட ஒரு 2 மார்க்கு தான் கூட இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து டைப்பிங் எக்ஸாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஆர் இருந்தால் சிபேட் எக்ஸாம் இருக்குது. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி அப்புறம் மெடிக்கல் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் கட் ஆஃபில் வருமா வராதான்ற ஒரு ஆசிலேஷனில் இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் பக்கத்தில் நீங்கள் அந்த கட் ஆஃபை விட ரொம்ப நியர்பையாக இருக்கிறனால. ஓகேவா? ஸோ அப்போ என்ன கேட்டாக்கா கட் ஆஃபை விட நீங்கள் ஒரு 6லேருந்து நீங்கள் 8 மார்க் நீங்கள் அதிகமாக எடுத்து வச்சுட்டிங்கன்னா, இது வந்து அதிகமாக சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் ஒரு சேஃபர் சைடு போகணுன்றக்காக சொல்கிறேன். ஓகேவா? அவ்வளோலாம் போகாது. பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு 5 to 8 மார்க் நீங்கள் வந்து கட் ஆஃப் விட நீங்கள் அதிகமாக எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா கவலையே பட தேவையில்லை. இப்போ ஒரு 85 வைக்கிறாங்கன்னா நீங்கள் 90க்கு மேலே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை நீங்கள் எடுக்க பாருங்கள். அப்போ ஒவ்வொரு மார்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த சிபிடி 2ல் எவ்வளோ முக்கியன்றதை பார்த்துக்குங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங் செக்ஷனில் நீங்கள் 70 மார்க் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங்ன்றது ஓரளவுக்கு வந்து உறுதியாயிரும். ஏன்னா இங்கே நீங்கள் 70ன்றது நீங்கள் இங்கே ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜிகேல ஒரு 25 to 30 ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிட முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கிட்டக்க போயிடும், 95க்கு மேலே போயிடும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. அடுத்து நீங்கள் டைப்பிங்கோ இல்லை வந்து சிபேட்டோ நீங்கள் வந்து நீங்கள் பொறுமையாக
பொறுமையாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் அதை கிளியர் பண்ணாலே போதும், உங்களுக்கு போஸ்டிங் வந்து உறுதி ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே இந்த சிபிடி கிளியர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான செக்ஷன் எது அப்படின்னா இந்த மேக்ஸும் ரீசனிங்கும் தான். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 செக்ஷனாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். ப்ராக்டிஸுக்கு, அதுக்கப்புறம் டெஸ்ட்டுன்ட்டு. ஓகேவா? ஸோ இதில் ப்ராக்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் சில முக்கியமான பேப்பர்ஸ்லாம் இருக்குது. அந்த பேப்பர்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகேவா? நீங்கள் நிறையா வந்து புது புது கொஷினை நிறையா தெரிஞ்சுக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின், வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸ் நிறையா நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் அந்த டைப்பில் இருந்து வந்துச்சுனாலும் உங்களால் ஆன்சர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச சிபிடி 1 பேப்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2024 என்டிபிசி போத் கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் இது 2 பேப்பருடைய சிபிடி 1 அண்ட் சிபிடி 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப்எஸ்ஐ, அப்புறம் டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3 2024-2025 பேப்பர், அப்புறம் சிஜிஎல் டயர் 1 டயர் 2 சிஹெச்எல், அதுக்கப்புறம் எம்டிஎஸ். இந்த பேப்பர்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இந்த பேப்பர்ஸில் உள்ள மேக்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இதில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மிக்சடாக நீங்கள் வந்து இது பண்ணிக்காம எப்படி பண்ணோம் அப்படின்னா டாபிக் வைஸாக, அதாவது சாப்டர் வைஸாக நீங்கள் வந்து போகணும். இப்போ டைம் அண்ட் ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சிபிடி 1 உள்ள டயர் 1 டைம் அண்ட் ஒர்க்கோடைய கொஷின்ஸு, அதுக்கப்புறம் இதில் உள்ள டைம் அண்ட் ஒர்க்கோடைய கொஷின். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ இதில் உள்ள டைம் அண்ட் ஒர்க்கோடைய கொஷின்ஸ் வந்து இருக்குது அப்படின்னாக்கா அதில் ஒரு 30லேருந்து ஒரு 40 கொஷின் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கும். மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டேஷன் இருக்கும், சும்மா வேல்யூ மட்டும் மாற்றி கொடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுங்கன்னா ஒரு 40 கொஷின் இருக்கா, அந்த 40 கொஷினை வந்து நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே சால்வ் பண்ணுற மாதிரி டைமர் செட் பண்ணிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா இப்போ நீங்கள் ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 25லேருந்து 30 கொஷின் நீங்கள் போட்டிருப்பீங்க. தெரியாத கொஷின் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்கள் இந்த மாதிரி டெஸ்ட் டைப்பில் நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஸ்பீடும் உங்களுக்கு உங்களுக்கு ஸ்பீடும் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமிங்குள்ள ஒரு கொஸ்டினை எப்படி யோசிக்கணும் அப்படின்ற உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் திங்கிங்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒரு அப்ரோச்சும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஸோ இப்போ டைம் அண்ட் ஒர்க் முடிச்சிட்டிங்களா, அப்போ டைம் அண்ட் ஒர்க் கூடிய செக்ஷனல் டெஸ்ட் நீங்கள் போடுங்க. ஓகேவா? ஸோ செக்ஷனல் டெஸ்ட் வந்து இந்த மாதிரி பேப்பர்ஸில் இல்லாமல், அதாவது பிஒய்க்யூ இதில் இல்லாமல் மார்க் டைப்பில் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதாவது புது புது கொஷின்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, இந்த பிஒய்க்யூ இல்லாமல் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறையா உங்களுக்கு கொஷின் கிடைக்கும், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் ஷெடியூல் மாதிரி போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு 30 நாள், இப்போ நீங்கள் ஒரு 45 நாள் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 45 நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இப்போ டைம் அண்ட் ஒர்க்குனா டைம் அண்ட் ஒர்க்கை இத்தனை பேப்பரில் இவ்வளோ நாளைக்குள்ளே முடிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஜாமெட்ரி இருக்குன்னா ஜாமெட்ரி இவ்வளோ நாளைக்குள்ளே முடிக்கணுன்ற மாதிரி நீங்கள் ஷெடியூல் மேக் பண்ணி பண்ணணும். ஓகேவா? ஏன்னா ஒரே நீங்கள் டாப்பிக்கில் உட்காந்திங்கன்னா ஒரு டாப்பிக்கு மட்டுமே நீங்கள் போட்டுட்டு இருக்கிற மாதிரி ஆயிரும். ஓகேவா? அதுவும் நீங்கள் வந்து சிக்கலாக போயிடும். ஏன்னா அதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் மிச்ச டாப்பிக்லாம் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அதுவும் கஷ்டம். எல்லா டாப்பிக்கும் நீங்கள் அதுக்குள்ளே கவர் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ஷெடியூல் மேக் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஷெடியூல் மேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மேக்ஸில் வந்து நல்ல மார்க் உங்களுக்கு வரும். அதே மாதிரி நல்லாவே உங்களுக்கு வந்து ஸ்பீடும் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அசால்ட்டாக உங்களுக்கு 35க்கு 35 ஈஸியாக எடுக்க முடியும். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கை அசால்ட்டை விட்டுட்டு ப்ராக்டிஸே பண்ணுறது கிடையாது. இங்கே மேக்ஸுக்கு எவ்வளோ கொஷின் கேட்குறானோ அதே கொஷின் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங்க்கு கேட்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் இங்கே டாபிக் பார்த்தீங்கன்னா அதிகம், பட் ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா டாப்பிக்கும் கம்மி, ஈஸியாகவும் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட செக்ஷனை நீங்கள் விட்டுறக்கூடாது. 35க்கு 35 நீங்கள் எடுப்பேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எப்போ கிடைக்குதோ நீங்கள் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம ரீசனிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது விட்டுலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் போகலாம். அது வரைக்கும் நீங்கள் அது போகவே கூடாது. நீங்கள் ரீசனிங்கும் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் டெஸ்ட்டு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். சாப்டர் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்ஷனல் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அந்த நடந்து முடிஞ்ச பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்டேட் பண்ணி வச்சுருப்பாங்க. டெஸ்ட் புக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதில் இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லியும் கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். அட்லீஸ்ட் 1 hour. ஓகேவா? ஸோ 1 hour நீங்கள் டெய்லி ஒரு 3-4 டெஸ்ட்டு நீங்கள் இதை மட்டும்
போட்டுட்டு ரிவ்யூ பாருங்க. ஓகேவா? ஸோ இப்படி பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் 1 மந்த் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மார்க் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து ஃபுல் மார்க் உங்களால் எடுக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட் லெவலும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது ஒரு மாதம் ஒரு 40 நாளுக்கு அப்புறம் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 70க்கு 70ன்றது உங்களுக்கு ஈஸியாக வந்து ரீச் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து கேப்பபிலிட்டி வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து 70 நீங்கள் தொட்டுருவீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரதான் இப்போதைக்கு நல்லது. ஒருவேளை ரீசனிங்கில் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் தெரியாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வீடியோவை பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் டெஸ்ட் போட ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. மேக்ஸ் ரீசனிங் ரொம்ப முக்கியம். நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, CBT2 இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட்டை வந்து தீர்மானிக்க போகுது. அதனால பார்த்தீங்கன்னா இங்கே 70க்கு 70 இங்கே எடுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜிகேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் வந்து இருக்கு. கரெக்டா? ஸோ ஜிகே அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் இந்த ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த 50ல் நீங்கள் 70 ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா இங்கே நீங்கள் ஒரு 25 to 30 நீங்கள் ஸ்கோர் பண்ணாலே போதும். அங்கே நீங்கள் ஒரு 65 பண்ணீங்கன்னா இங்கே நீங்கள் 30 பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே எவ்வளோக்கு நீங்கள் கம்மியாகுதோ அதுக்கு நீங்கள் மார்க் பூஸ்டப் பண்ணுறதுக்கு அதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே அதிகமாக ஸ்கோர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது வந்து கஷ்டமாக போயிடும். அதனால மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஃபர்ஸ்ட் நல்லா வந்து மார்க் வந்து அதிகப்படுத்துறதுக்கு பாருங்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இங்கே ஜிகேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தான் வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ மார்க் வைஸ் பார்க்கும்போது அதிகமாக வர்றது காலங்காலமாக பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸில் தான் வந்து அதிகமாக வருது. CBT1 பார்த்துருப்பீங்க. CBT1ல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10லேருந்து 12 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ CBT2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் கிட்டக்க வரும் மேக்ஸிமம். ஓகேவா? நீங்கள் இதை படிக்கலை, எனக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸை பார்த்தாலே எனக்கு அலர்ஜியாக இருக்குது, நான் அதனால் படிக்கவே மாட்டேன், கடைசியாக வந்து எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி உட்காந்து படிப்பேன்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியாது. இந்த 15 கொஸ்டினை விட்டுட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் அட்டன் பண்ண போகிற கொஸ்டினே பார்த்தீங்கன்னா 105க்கு தான் அட்டன் பண்ணுற மாதிரி ஆகும். அதுலேயும் இன்கரெக்ட் நீங்கள் நிறையா வாங்கி வச்சுருப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி மார்க் வந்து கிளியர் பண்ண முடியாமல் போயிடும். ஓகேவா? அதனால் ஒவ்வொரு செக்ஷனும் இங்கே வந்து ரொம்ப முக்கியன்றதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இது CBT1 மாதிரி கிடையாது, நீங்கள் குவாலிஃபை ஆனால் போதும் அப்படின்றது கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் CBT1 பொறுத்த வரைக்கும் அவன் என்ன கட் ஆஃப் வைக்கிறானோ நீங்கள் அந்த கட் ஆஃப் மட்டும் எடுத்தாலே போதும், உங்களுக்கு நீங்கள் குவாலிஃபைன்ட்டு போயிடலாம். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. நீங்கள் கட் ஆஃபோட நீங்கள் ஒரு 5 மார்க்னால அதிகமாக வைக்கணுன்றப்ப ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ அதில் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தபடியாக கம்ப்யூட்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்டேஜ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஆர்டரில் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி நீங்கள் கம்மியாக கொடுங்க. ஓகேவா? ஏன்னா டெக்னிக்கல் போஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் சயின்ஸுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அங்கே சயின்ஸே பார்த்தீங்கன்னா தனியாகவே ஒரு இந்த எக்ஸாம் பேட்டர்னில் சயின்ஸுக்குன்னு தனியாக மார்க் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. நான் டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோசியலுக்கும் கரண்ட் அஃபேர்ஸுக்கும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் குரூப் டி இல்லை டெக்னீஷியன், ALP இதுக்கெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த இதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு அந்த டாப்பிக்கை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க, அதுவே போதும். ஓகேவா? ஸோ இதில் சோசியலுக்கும் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க பாருங்க. ஓகேவா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஜிகேல இப்போ என்னென்ன இதுக்கெலாம் வந்து எதெல்லாம் வந்து மார்க் அதிகமாக கேட்குறாங்க, எந்த டாப்பிக்கில் கம்மியாக கேட்குறாங்கன்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த இதை பார்க்கும்போது மார்க் அலோகேஷனை பொறுத்த வரைக்கும். இப்போ இதில் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்ன, ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர்லையும் எந்தெந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா நான் அந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த இந்த CBT1 இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நான் முக்கியமான டாபிக்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை கோத்ரூ பண்ணிடுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்கை நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற டாபிக் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? ஒவ்வொரு டாபிக் இம்பார்ட்டன் தான், பட் பிரைமரி டாபிக்ஸ் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு நீங்கள் இதை முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் மற்ற டாபிக் போகணும். ஸோ அந்த மாதிரி டாபிக் தான் ஒவ்வொரு இதுக்கும் நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் மாடர்னுக்கு தான் பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜை வந்து அதிகமாக கேட்குறாங்க. ஓகேவா? வெயிட்டேஜ் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ மாடர்ன் ஹிஸ்ட்ரி, இந்த மாடர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆக்ட்ஸு, அந்த இம்பார்ட்டன்ட் ஆக்ட்ஸ்ன்றது இந்த பிரிட்டிஷ் ஆக்ட்ஸில் அந்த ரெகுலேட்டிங் ஆக்ட், அதுக்கப்புறம் 1935, ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்த மாதிரி நிறையா வரிசையாக வரும் பார்த்தீங்களா, அந்த ஆக்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. அந்த ஆக்ட்ஸில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் காங்கிரஸ் செஷன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லீடர்ஸு,
அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நடத்தின மூமெண்ட்ஸ், இப்போ காந்தி நிறைய ஏதாவது மூமெண்ட் நடத்தியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்ஸு, அதில் இன்வால்வ் ஆன இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் யார் யார் அப்படின்றது, எந்த பிளேஸில் நடந்துச்சு அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் ரிவோல்ட்டு, அதுக்கப்புறம் காந்தியன் ஃபேஸு, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மூமெண்ட்டும் ரொம்ப முக்கியம். இந்த பெசன் மூவ்மெண்ட்லாம் நிறைய அந்த டைம் கேட்டிருந்தாங்க. பெசன் மூவ்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபல் ரிவோல்ட்ல இருந்து கொஸ்டின் நிறையா வந்துருந்துச்சு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மாடர்ன் ஹிஸ்ட்ரி படிச்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தபடியாக கேட்கறது பார்த்தீங்கன்னா எது கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏன்ஷியன்ட். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஏன்ஷியன்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புத்திசம், ஜெயினிசம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேதிக் பீரியடு, அப்புறம் இண்டஸ் வேலி, மௌரியன் பீரியடு, அதுக்கப்புறம் குப்தா, போஸ்ட் குப்தா. இந்த போஸ்ட் குப்தா அண்ட் ஏர்லியர் கிங்டம்ல இருந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நிறைய கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காயின்ஸு, இன்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா? ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மிடிவலை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதான். முகல்ஸ் டெல்லி சுல்தானேட்ல இருந்து பார்த்தீங்கன்னா கொஷின் இல்லாமல் இருக்காது. முகல்ஸ்ல இருந்து மிடிவல்ல இருந்து எடுத்தாங்கன்னா இந்த ரெண்டு டாபிக்ல இருந்து கொஷின் இல்லாமல் இருக்காது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பக்தி மூமெண்ட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த முகல்ஸ் டெல்லி சுல்தானேட்டுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விஜயநகரா. ஓகேவா? ஸோ இந்த டாப்பிக்கை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற டாபிக் போங்க. ஓகேவா? ஸோ இதுல இருந்தே தான் பார்த்தீங்கன்னா இந்த போன வருஷமும் சரி, இப்போ நடந்து முடிஞ்ச இந்த NTPC CBT 1 பொறுத்த வரைக்கும் சரி, கொஷின்ஸ் அதிகமாக வந்தது பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ்ல இருந்து மட்டும்தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்ஸை இன்டெப்தா நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்டெப்தா படிக்கிறேன் மீன்ஸ் எப்படின்னா நீங்க ஸ்கூல் புக்கை போறேன்ட்டு இப்போ லாஸ்ட் மினிட்ல உட்காந்து நீங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ண வேணாம். ஓகேவா? ஸோ அது ஸ்கூல் புக் போனாலுமே அதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அதெல்லாம் நீங்க ஹைலைட் பண்ணி நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னாக்கா நீங்க எப்படினாலும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல எது எதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ நீங்க அதெல்லாம் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆனா ஸ்கூல் புக் இப்போ லாஸ்ட் மினிட்ல போறது உங்களுக்கு டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். அதையும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க எப்படின்ட்டு. ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியா பால்ட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ், இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 வருஷமா பாத்தீங்கன்னா பால்ட்டில இருந்து கேட்டான்னா இதுல இருந்து தான் கேட்கறான். இந்த ஆர்டிகல் அமெண்ட்மெண்ட்ல இருந்து தான் பாத்தீங்கன்னா கொஸ்டினே வருது. ஓகேவா? ஸோ இது நான் எழுதும் போதுல இருந்தும் சரி ஒரு 3-4 ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. இப்பவும் அதே மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கான். பால்ட்டின்னு எடுத்துட்டாலே பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் கேட்குறான்னா அதில் 3 கொஸ்டின் ஆர்டிகல் இருக்கும். ஓகேவா? ஆர்டிகல் அண்ட் அமெண்ட்மெண்ட் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டிபிஎஸ்பி, அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டு, லா மேக்கிங் ப்ரொசீஜர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட், பிஎம், கவர்னர், ஜுடிஷியரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்ன்றது இந்த சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது லோக்கல் கவர்மெண்ட், அதாவது பஞ்சாயத்து அண்டு முனிசிபாலிட்டி. கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த பாலிட்டியில் இதில் இருந்து இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா இப்போ நடந்து முடிச்ச பேப்பர்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்து முனிசிபாலிட்டியிலேருந்து ஏகப்பட்ட கொஷின் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எய்த் ஷெட்யூல்ன்றது லாங்குவேஜ் பற்றி சொல்கிறது. அந்த லாங்குவேஜ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எந்த அமெண்ட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா எந்த லாங்குவேஜ் வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற டாபிக் பாருங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஜாகிரஃபி அண்ட் பிசிக்கல் ஜாகிரஃபில இருந்து தான் கொஸ்டின் அதிகமாக இருக்கு. ஓகேவா? அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜாகிரஃபியில் இந்த ரிவர்ஸ் அண்ட் வாட்டர்வேஸ், நேஷனல் வாட்டர்வே 1, 2, 3 இந்த மாதிரி நிறையா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ஸ்டேட்ஸ் அண்ட் லொக்கேஷனு, அதுக்கப்புறம் கிராப்ஸ். ஃபிசிக்கல் ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சாயில்ஸ்லேருந்து கொஸ்டின் அதிகமாக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு, அப்புறம் மவுண்டைன், அதுக்கப்புறம் வேர்ல்டு ஜாகிரஃபி. ஓகேவா? ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேசிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், செக்டார்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டெர்ஷியரி, இதை நான் போன இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த அனாலிசிஸ் வீடியோலாம் நான் இதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பிரைமரிலாம் எது வரும், செகண்டரியில் எது வரும், டெர்ஷியரி இப்போ சர்வீஸ் செக்டார்லாம் பார்த்தீங்கன்னா எதில் வரும், டெர்ஷியரியில் வரும், அந்த மாதிரி நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர்ஸு, அப்புறம் ஸ்கீம்ஸு. இது பார்த்தீங்கன்னா எக்கனாமின்னு எடுத்துட்டாலே பார்த்தீங்கன்னா அது கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாகவும் கேட்கலாம் ஸ்கீம்ஸு, இல்லை எக்கனாமிக் பேஸ் பண்ணியும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்கீம்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ண ஸ்கீமாக இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக சில இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஏதாவது ஒரு முக்கியமான ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க, இல்லை வெல்ஃபேர் ப்ரோக்ராம் வந்து ஏதாவது வந்து இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 1991 வந்த எல்பிஜி ரீஃபார்ம் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுல இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ இந்த சிபிடி 1ல. அதுக்கப்புறம் ஜிடிபி, அக்ரிகல்ச்சர், ரூரல் எக்கனாமி, அப்புறம் பாவர்ட்டி, பேங்கிங் லா அண்ட் ஆர்பிஐ, இது முக்கியம். பேங்கிங் லாஸ் அண்ட் ஆர்பிஐ இதுல இருந்து கொஸ்டின் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அண்ட் ஃபிஸ்கல் பாலிசி, பட்ஜெட் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா பாருங்க. ஓகேவா? ஸோ பட்ஜெட் 2025 பட்ஜெட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2026ல இப்போ பிப்ரவரியில் இது பண்ணியிருப்பாங்கல்ல, பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணாங்களா அது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட் இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஃபிஸ்கல் பாலிசி, ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ், அப்புறம் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். ஓகேவா? ஓகே. ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்கீம்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி கேட்பான், அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாகவும் இருக்கும்ட்டு. இங்கே ஸ்கீம்ஸு இதை பார்த்து வச்சுக்கோங்க. நான் இந்த இம்பார்ட்டன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்னே பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் ஒரு பிடிஎஃப் நான் போட்டிருக்கேன், சர்ச் பண்ணி நீங்கள் அதை படித்து வச்சுக்கோங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியலாக உள்ள கவர்மெண்ட் அஃபிஷியல் சைட்லேருந்து எடுத்து நான் கலெக்ட் பண்ணி பிடிஎஃபாக நான் போட்டிருப்பேன், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ரேங்க் அண்ட் இண்டெக்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்டு அவார்டு ரெண்டை பொறுத்த வரைக்கும் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸு, அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பட்ஜெட் அண்டு எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட் இது ரொம்ப முக்கியம். போன டைம் பார்த்தீங்கன்னா இந்த சிபிடி 1ல இந்த பட்ஜெட்டு எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த 4 கொஸ்டின் கேட்டாங்க, பின்னாடி உள்ள ஷிஃப்ட்டில் எவ்வளோ கேட்டாங்கன்றது எனக்கு தெரியல. பட் வந்து அந்த ஸ்டார்டிங் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் நடந்த இதெல்லாம் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நான் பார்த்தேன். அது எல்லாத்தையும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் எக்கனாமிக் சர்வேலேருந்தே பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதனால் அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் அண்டு மிலிட்ரி எக்ஸசைஸு, அப்புறம் மிஷன் அண்டு சேட்டலைட் லேண்ட்ஸ், அதுக்கப்புறம் மேஜர் ரயில்வே ப்ராஜெக்ட். ரயில்வே எக்ஸாம்னால பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ப்ராஜெக்ட் ஏதாவது ஒரு முக்கியமான ரயில்வே ப்ராஜெக்ட் ஏதாவது ஸ்டேட்டில் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்டாக இருக்கும். அதில் இப்போ ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே பிரிட்ஜு கட்டுறோம், அதுதான் வந்து டாலஸ்ட்டாக இருக்கும் இல்லை லாங்கஸ்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் முக்கியமாக இருந்துச்சுன்னா அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், அதாவது ஃபண்டமெண்டல் ஆஃப் கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்டு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதோடைய டெர்மினாலஜிஸு அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் இன்புட் அவுட்புட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இன்புட் அவுட்புட் கான்செப்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர்னா அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன், இந்த கம்ப்யூட்டரோட ஜென்ரேஷன், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், அப்புறம் ஃபோர்த் ஜென்ரேஷன், இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜென்ரேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் எம்எஸ் ஆஃபீஸு, ஓகேவா, எக்ஸல், வேர்டு, பவர் பாயிண்ட்டு, அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங், அப்புறம் ஷார்ட்கட் கீஸே பார்த்தீங்கன்னா நான் வந்து பிடிஎஃப் நான் ஆல்ரெடி டெலகிராம் சேனலில் நான் போட்டிருந்தேன், அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. அப்புறம் இம்பார்ட்டன்ட் அப்ரிவியேஷன். ஓகேவா? கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் இதை முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு கோத்ரூ பண்ணிவிட்டு அப்புறம் மிச்ச டாப்பிக்கை பாருங்கள். ஏன்னா சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சிபிடி 1ல கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப கஷ்டமாக கேட்டாங்க, அட்டன் பண்ண முடியாத அளவுக்குலாம் இருந்துச்சு, 2-3 கொஸ்டின் அப்படின்லாம் சொன்னாங்க. ஓகேவா? பட் எனிஹோ நீங்கள் இப்போ இருக்கிற இந்த முக்கியமான டாபிக்ஸை ஃபஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கஷ்டமாக இருக்கிறத பார்த்துக்கலாம். எப்படினாலும் ஒரு 5 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா உங்களால் எப்படினாலும் ஒரு 2 அல்லது 3 கொஸ்டினாலும் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். மிச்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் கிட்டக்க கஷ்டமாக இருக்கும், அது கூட நீங்கள் விட்டாலும் விட்டுக்குங்க. பட் அந்த நீங்கள் 5ல் ஒரு 3 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணணும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டாப்பிக்கை நீங்கள் கோத்ரூ பண்ணாலே அட்டன் பண்ணிட முடியும். ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஸோ இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னே பார்த்தீங்கன்னா சிலபஸில் தனியாகவே கொடுத்துருக்கான், அதனால இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஓகேவா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபோக் டான்ஸு, கிளாசிக்கல் டான்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அப்புறம் வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு, அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெம்பிள்ஸு, ஸ்டூப்பாஸு, கேவ்ஸு, ஸ்கல்ப்சர்ஸு, சைட்ஸு, ஃபோர்ட்ஸு, இதோட லொக்கேஷனு, அதில் ஏதாவது ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருந்தால் அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லாங்குவேஜ், அப்புறம் ஃபெஸ்டிவல்ஸ் அண்டு கல்ச்சர். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் வந்து
நீங்க என்ன இந்த படிச்சிருக்கீங்களோ குரூப் டியா இருக்கட்டும் இல்ல ஏஎல்பி டெக்னீஷியன் அதுக்கெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்களா நீங்க அதை மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா சயின்ஸுக்குன்னு பார்த்தாலே நிறைய டாபிக் இருக்கு, அதை போடணும்னா நிறைய போடலாம். பட் அந்த அளவுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு கொடுக்க வேணாம். அதாவது இதை கம்பேர் பண்ணும்போது அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம். அதை நீங்க அதுக்காக படிக்க வேணாம்னு சொல்லல. நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? ஓகே. இப்போ டெய்லி நம்ம எவ்வளோ நேரம் படிக்கணும்? இப்போ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்லிட்டீங்க, அதே மாதிரி என்னென்ன பண்ணணும்னு சொல்லியாச்சு, இதெல்லாம் ஓகே. இப்போ எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நீங்கள் 10 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா இந்த சிபிடி 2ல நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இன்னமும் பார்த்தீங்கன்னா நான் வந்து படித்தா 1 மணி நேரம் படிப்பேன், 5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிவி பார்ப்பேன் இல்லை ஃபோன் நோண்டுவேன் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சிபிடி 2வை நீங்கள் மறந்துடுங்க, இல்லை ரயில்வே எக்ஸாமும் மறந்துடுங்க. ஓகேவா? ஸோ நான் இவ்வளோ தூரத்துக்கு நான் சொல்கிறது எதுக்காகனா, நீங்கள் இவ்வளோ நாள் இவ்வளோ நேரம் நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களால் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இதில் ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நேரம் நீங்கள் படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் நம்பர் ஆஃப் பர்சன்ஸை நீங்கள் பீட் பண்ணி நீங்கள் முன்னாடி போவீங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி டைமும் கம்மியாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 10 hours நீங்கள் 24 hours நீங்கள் மினிமம் நீங்கள் 10 hours படித்தா மட்டும்தான் உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. இதை நீங்கள் எப்படி நீங்கள் ஸ்பிளிட் அப் பண்ணி படிக்கலான்றதை நான் கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருந்தால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், அல்லது உங்களுடைய ஓன் ஷெடியூலை நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, ப்ராக்டிஸ் அண்ட் டெஸ்ட்னு ரெண்டாக பிரிச்சிருக்கேன்னு சொன்னேன்ல. அந்த ப்ராக்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் டெஸ்ட் போடுங்க. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 1 hour நீங்கள் டெஸ்ட் நீங்கள் போட்டே ஆகணும். இதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா எக்ஸாம்க்கு உங்களுக்கு கட் ஆஃப் கிளியர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிபிள் கம்மியாயிரும். ஓகேவா? அதனால கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் டெய்லி நீங்கள் 1 hour நீங்கள் படிச்சே ஆகணும். நான் இப்போ நான் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் எந்த மெட்டீரியல்னாலும் ஃபாலோ பண்ணிக்கணும், நீங்கள் எதனாலும் படிச்சுக்கோங்க. பட் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஃபஸ்ட்டு படிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 1.5 மணி நேரம் இப்போ நான் சொன்னேன்ல, நீங்கள் ஸ்கூல் புக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணாலும் உங்களுக்கு டைம் இருக்குது, இல்லை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிடுவேன், நான் ஃபாஸ்ட் லேர்னர், நான் ஒரு டைம் படித்தாலே வந்து எனக்கு இதாக இருக்கும், மனசில் பதிஞ்சிரும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சா நீங்கள் ஸ்கூல் புக் போகலாம். அல்லது நீங்கள் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை என்னென்ன மெட்டீரியல்லாம் உங்களுக்கு வந்து கையில் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே கம்ப்யூட்டர். ஸோ இங்கே இது வந்து நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் டெய்லியும் படிக்கணும். ஒரு நாள் நீங்கள் ஸ்டாட்டிக் ஜிகே படிச்சிங்கன்னா அடுத்த நாள் கம்ப்யூட்டர் படிங்க, அடுத்து ஸ்டாட்டிக், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர், இந்த மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட் டேஸில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட்டு மஸ்ட்டு. ஓகேவா? டெஸ்ட்டு போடாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க் இம்ப்ரூவ் ஆகாது. ஸோ டெஸ்ட்டு நீங்கள் 1.5 மணி நேரம் இப்போ இருந்தே நீங்கள் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும், இல்லைனா கஷ்டம். ஓகேவா? இப்போ இருந்தே நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுங்க, இன்னையிலேருந்தே ஆரம்பிச்சிடுங்க. மார்க் டெஸ்ட்டு டெய்லியும் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரமா, அந்த 1.5 மணி நேரத்தில் நீங்கள் முடிச்சுட்டு வெறும் மார்க்கை பார்த்துட்டு போகிறது மார்க் டெஸ்ட்டு கிடையாது. ஓகேவா? நம்ம இவ்வளோ மார்க் எடுக்கிறோம், 70 75 வருது, ஓகே இன்னும் நம்ம இவ்வளோ இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போகிறது விஷயம் கிடையாது. அதை ப்ராப்பர் அனாலிசிஸ் பண்ணணும். ஓகேவா? அதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1.5 மணி நேரம் டெஸ்ட்டுக்கும் 1.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு கொஷின் இருக்கு, நமக்கு அது தெரியல அப்படின்னா அந்த தெரியாத கொஷினோட பாயிண்ட்ஸை ஃபுல்லாக நீங்கள் கோத்ரூ பண்ணணும், அது ரிலேட்டடாக இப்போ பண்ணணும். இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நான் இன்னைக்கு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டேன்னு நான் போட்டேன் பார்த்தீங்களா, இன்னைக்கு April 18 நான் போட்டேன். அந்த கண்டென்ட்டை மட்டும்தான் நான் போட்டேன். ஓகேவா? அது நான் நியூஸில் நான் பேப்பரில் பார்த்தேன், அந்த இதை போட்டேன். நான் உடனே என்ன பண்ணேன், அது ரிலேட்டடாக பாயிண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அதில் என்னென்ன இந்தியாவில் என்னென்ன சைட்லாம் இருக்குது இப்போ அட் ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்குது. ஸோ 2025 வரைக்கும் 42 இருந்தது, இப்போ 24 வரைக்கும் 42 இருந்தது, இப்போ 25ல் 44 இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் 36, நேச்சுரல் பார்த்தீங்கன்னா 7, அந்த மாதிரி மிக்ஸ்டு 1, இந்த மாதிரிலாம் நான் வந்து அப்படியே நான் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒவ்வொன்றா போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஒரு பிடிஎஃப் கிடைச்சது, அந்த ப்ரெஸ்ஸில் இருந்த பிடிஎஃப் அப்போ கிடைச்சது, அதையும் நான் போட்டேன். அப்போ ஒன்றுமே இல்லை, அந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே April 18 இதுதான் நான் பார்த்தேன். ஆனால் அது ரிலேட்டடாக நான் எல்லாத்தையும் நான் எடுத்து போட்டேன் பார்த்தீங்களா, ஏன்னா இதில் கொஸ்டின் எப்படினாலும் கேட்கலாம், அப்போ அது ரிலேட்டடாக நம்ம போடுவோம் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் உங்களை சொல்கிறேன். ஓகேவா? ஒரு கொஸ்டின் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது தெரியலையா, அது ரிலேட்டடாக இப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா இப்போ என்ன கேட்பான், தாஜ்மஹால் வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் எந்த வருஷம் ஆட் பண்ணா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அது உங்களுக்கு அந்த வருஷம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே என்னைக்குன்னு கேட்டிருக்க மாட்டான், ஆனால் அது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பான், அதை நீங்கள் அடிச்சிட முடியும். புரியுதா? இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டினை எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த அனாலிசிஸ் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா 1.5 மணி நேரம் கொடுத்துருக்கேன். 1.5 மணி நேரம் டெஸ்ட்டுக்கு 1.5 மணி நேரம் அனாலிசிஸ். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் என்ன பண்ணோம் அப்படின்னா PYQ அனாலிசிஸ் பண்ணோம்.
ஓகேவா? பிஒய்க்யூன்றது நான் சொன்னேன் பார்த்தீங்களா 2024 25 மட்டும் அப்படின்னு நான் அடிக்கடின்னு சொல்கிறேன்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மொக்க கொஷினாக இருக்கும், அதெல்லாம் கேட்க கூட மாட்டான். ஓகேவா? 2024 25 அதுக்கு முன்னாடி உள்ள கொஷின் ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் பாருங்கள், அது ரிலேட்டடாக படிங்க. பட் இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்க கொஷின் தான் அவன் கேட்பான். ஏன்னா இப்போ டிசிஎஸ் கண்டக்ட் பண்ணுறான் அப்படின்னா ஸோ அவனுடைய பேட்டர்னில் இருக்க தான் கேட்பான்றனால தான் நான் சொல்கிறேன் 2024 2025 மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதில் உள்ள கொஷின் அது ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் இதை நீங்கள் 1 மணி நேரம் படிங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் டெய்லி நீங்கள் 10 hours படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு மார்க் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இதை நான் ஷியூராக சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களால் 95லேருந்து 100 மார்க் ஸ்கோர் பண்ணுறதுன்றது சர்வசாதாரணமாக எடுக்க முடியும். ஓகேவா? எனக்கு வரும் வராது அப்படின்ற அந்த இதே நீங்கள் விட்டுருங்க, அந்த மைண்ட் செட்டே விட்டுருங்க. 95 to 100 அசால்ட்டாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டீங்க என்ன பண்ணணும்னு தெரியல, எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியல அப்படின்ட்டு. மெயினாக அவங்களுக்காக தான். ஸோ உங்களுடைய ஓன் வே இதில் நான் இப்படி இது எனக்கு செட் ஆகாது, எனக்கு ஓனாக போகிறது கரெக்டாக இருக்கும்னா அதுவும் சந்தோஷம் தான். ஓகேவா? எப்படினாலும் சரி மார்க் வாங்கணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது வேணுங்கிறவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், இதை ஃபாலோ பண்ணால் நமக்கு வந்து மார்க் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது அவங்களுக்காக தான் மெயினாக வந்து போட்டது. உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.